ஏக்கா சொல்லுங்க, நான் தான். சரி தரகரே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லறதுக்காக தான் போன் அடிச்சேன். அப்படியாக்கா சொல்லுங்க. அது வந்து தரகரே, என் தம்பிக்கு ஒரு பொண்ணு போட்டா காமிச்சில்ல, நான் கூட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேனே தரகரே. ஆமாக்கா, நான் எப்படி மறப்பேன். அதான் அந்த ஏஞ்சலினா சவ்வு இருக்குல்ல, அந்த பிள்ளைய பொண்ணு பார்க்க போகணும் தரகரே. இன்னைக்கு கொஞ்சம் வீட்டுல சொல்லி ஏற்பாடுலாம் பண்ண சொல்லிருங்க. அப்படியாக்கா, இன்னைக்கே போறீங்களோ? சாப்பாடு எதுவும் ஏற்பாடு பண்ணணுமா? இல்ல இல்ல, சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணாதான். நாங்க பேசி முடிக்க முன்னாடி கை நினைக்க மாட்டோம். அதனால அந்த பொண்ணு மட்டும் ரெடியா இருக்க சொல்லுங்க. ஏன்க்கா இப்பவே உங்க தம்பி கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாரோ? ஐயோ ஐயோ தரகரே, அதாவது நாங்க பார்க்க வரோம்ல, அந்த பிள்ளைனால சேலைகள் எல்லாம் கட்டிட்டு ரெடியாகி இருக்க சொல்லுங்கன்னு சொன்னேன். நாங்க பாட்டுக்கு திடுதுப்புன்னு உள்ள வந்துட்டு அது ரெடியாக வந்துச்சுன்னா கஷ்டமா இருக்கும்ல. அதான் தரகரே, இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம். கொஞ்சம் வீட்டுல சொல்லிருங்க, இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராவல அப்படின்னு சொல்லுங்க. காப்பி மட்டும் போட்டு வச்சாலும் போதும். சரிக்கா, எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் தரகரே, அந்த பிள்ளையோட வீட்டு அட்ரஸ் எங்களுக்கு தெரியாதுல, அதை கொஞ்சம் சென்ட் பண்ணி விட்டுருங்க. சரிக்கா, உங்க போனுக்கு அனுப்பிடுறேன். அப்புறம் 11 மணிக்கே வந்துருவோம்னு சொல்லிருங்க. சரிக்கா சொல்லிடுறேன். அப்ப வச்சிட்டுமா? சரிக்கா வைங்க. ஐயோ, அந்த பிள்ளை வீடு இங்கெல்லாம் இருக்கு. இன்னும் வீடு ரெடி பண்ணாவளா இல்லையானே தெரியலையே. அதுக்குள்ள இவைய வாரேங்கவே. சரி, அந்த பிள்ளைக்கு போன போட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். நம்ம மாட்டாம இருந்தா சந்தோஷம். பணம் தரேன்னு இவையெல்லாம் சொல்லிட்டாவ, அந்த பிள்ளையும் சொல்லிருச்சு. அதனால இந்த கல்யாணத்தை எப்படியாவது நம்ம முடிச்சு வைக்கிறது தான் நல்லது. அப்பதான் நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஏம்மா பாப்பா, உன்னை இன்னைக்கு 11 மணிக்கு பொண்ணு பார்க்க அந்த சரோஜாக்கா வீட்டுல இருந்து ஆட்கள் வராவலாம். ஏம்மா இப்பதாம்மா எனக்கே போன் போட்டு அந்த அக்கா சொன்னாவ, இன்னைக்கு 11 மணிக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராவலாம். உன் வீட்டுக்கு வரணுமா இல்லைன்னா வேற எதுவும் வீடு பார்த்து வச்சிருக்கியம்மா? ஐயோ, ஏன் வீடா? அங்கெல்லாம் வர முடியாதுமா, அதுவே சின்ன வீடு. நீங்க அங்க வந்து இருந்தீங்கன்னா என் பொண்டாட்டி பிள்ளையில எங்க போய் சொல்றது? என் வீட்டுலாம் சரிப்பட்டு வராதுமா. ஏம்மா நீ தானம்மா சொன்னா நான் அப்பா அம்மாவெல்லாம் ஏற்பாடு பண்ணி வீடுலாம் ஏற்பாடு பண்ணிருவேன்னு. போட்டோ கொண்டு போய் கொடுத்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய பொண்ணு பார்க்க வரேன்னு தானே சொல்லுவாவே. நீ இப்படி எதுவும் ஏற்பாடு பண்ணி வைக்காம இருந்தா என்ன அர்த்தம்? இப்போ அவியல வர சொல்லட்டுமா வேண்டாமா? சரிம்மா, வீட்டு அட்ரஸ் அனுப்பி விடு. சரிம்மா, 1 மணி நேரத்துல அட்ரஸ் அனுப்பி விடு. இல்லனா அவிய கிட்ட பேச்சு வாங்க முடியாது.
தம்பிக்கு பொண்ணு பார்க்க போகணும். என்னது பொண்ணு பார்க்க பாத்தியா? எந்த பொண்ணு? பாட்டி அதான் பொண்ணு போட்டா காமிச்சல. பியார் கூட ஏஞ்சலினா சவ். என்ன பியார் இது சவ்வு கவுண்டு? அந்த பொண்ணு அழகா இருக்குல்ல, அதான் அந்த பியார் வச்சிருக்கவன்னு நினைக்கேன். ஏமா நீயும் கிளம்பு, சித்தியும் கிளம்பு சொல்லி எல்லாரும் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துருவோம். 11 மணிக்கு வாரேன்னு சொல்லியாச்சு பொண்ணு வீட்டுல. சரோஜா நான் வரதெல்லாம் அவசியம் இல்லம்மா, உன் தம்பியை முதல்ல கூட்டிட்டு போ. தங்கச்சி குழந்தை பத்தி வீட்டுல இருக்க பத்தியா, அவளை விட்டுட்டு வர முடியாதுமா. நீ தம்பியை கூட்டிட்டு போயிட்டு வா. அவனுக்கு பிடிச்சாலே போதும், கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே பார்த்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டான் பத்தியா, நிச்சயம் வரைக்கும் போய் எல்லாம் நின்று போச்சு. அதனால பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்குலாம் நிறைய பேர் வேண்டாமா, 2-3 பேர் போயிட்டு வாங்க போதும். ஏமா உன் மருமகளை நீ பார்த்தா நல்லா இருக்கும்ல? நான் தான் போட்டோவிலே பார்த்துட்டேனம்மா, எனக்கு பிடிச்சிருக்கு. நீயும் தம்பியும் போய் பார்த்துட்டு வந்தாலே எனக்கு திருப்தி தான். உங்க 2 பேருக்கும் பிடிச்சிட்டாலே போதுமா. இது என்ன பழக்கம் 2 பேர் போய் பொண்ணு பார்க்குது? பொண்ணு பார்க்க போனா ஒரு 5 பேர் 7 பேர் அந்த மாதிரி போவாங்க. இப்படி ஒருத்தரா போறது 2 பேரா போறதுலாம் நல்லா இருக்காது. கண்டிப்பா பொண்ணு பார்க்க நான் வருவேன், என் மருமவளும் வருவா. சரோஜம்மா சித்தியும் பாட்டியும் கூட்டிட்டு போமா. அப்பயும் 4 பேர் தானே வருது, என்னொருத்தர் யாரு? ஏம்மா அதுக்கு தான் சொன்னேன், நீயும் வாமா. நானா வர முடியாதுமா, தங்கச்சி பார்த்துக்கிடணும்ல. அவளுக்கு நேரத்துக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும், அதுக்கு தாம்மா நான் வர முடியாதுன்னு சொல்லியே. நீ போய் சம்மந்தியை கூட்டிட்டு போமா. ஒரு வார்த்தை அவியகிட்ட சொன்னா போதும், ஓடி வந்துருவாவ. சம்மந்தியா யார்? அந்த மீன்காரி தானே? அவட்ட சொல்றதா அந்த ஊர் முழுக்க போஸ்டர் வச்சு ஒட்டியதும் ஒண்ணுதான். வீடு வீடா மீன் விற்காலும் இல்லையா நம்ம கதையை விட்டு சொல்லிட்டு வந்துருவா. ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி நிச்சயத்தோட நின்று போச்சு, இது பொண்ணு பார்க்கத்தோட நின்று போச்சுன்னு அப்புறம் எல்லாரும் சிரிப்பாவ. சரோஜா ஏமா நிக்கன்னு நினைக்க, கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நினை. சம்மந்தி அப்படிலாம் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டாவமா. ஆமா அந்த மீன்காரிக்கு நல்ல சர்டிபிகேட் கொடு, அவளை பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் வேணா ஜெனிபரை கூட கூட்டிட்டு போறேன். அவளெல்லாம் எதுக்கு கூட்டிட்டு போகணும், வயசு பிள்ளை. மீன்காரினா கொஞ்சம் விவரமான ஆளு, நல்லா பேசுவா, அவளே கூப்பிடு. உங்க அம்மா வரலன்னு சொல்லிட்டா, அவ கொஞ்சம் பெரியவ தானே, அவளே கூப்பிடு சரோஜா. சரி சரி நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன், எல்லாரும் ரெடியா இருங்க. ஏமா முதல்ல உன் மோனை ரெடியாக சொல்லு. சரிம்மா சரோஜா. இப்படி தாளாச்சிட்டு போய் சொன்னா அவன் கேட்க மாட்டான். தாளுங்க நானே போய் சொல்லிட்டு மீன்காரி கூட போறேன். எங்க பண்ணாலும் நம்ம தான் போக வேண்டியிருக்கு. மேடம் மேடம் அம்மா அங்க யாரு வந்திருக்கதே? நான் சாமி வந்திருக்கேன். என்னம்மா என்ன விஷயமா வந்திருக்க? ஆண்டி எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும். என்னம்மா உதவி வேணும்? அது வந்து ஆண்டி நீங்க இந்த சீரியல்ல எல்லாம் சைடு ஆர்டிஸ்டா நடிப்பீங்க தானே? ஆமாமா நடிப்பேன். இப்ப
பல்லு வளர்க்காம சாப்பிடுறது என்ன பழக்கம்னு கேக்கேன். உனக்கு வேலைக்கு போனன்னு தோணல. இவ பொண்ணு பார்க்க கூடிய இல்ல எப்படி எஸ்கேப் ஆகி ஓடியதுன்னு பாக்க. மரியாதை இப்பவே பல்ல வளைக்கிட்டு குளிச்சிட்டு கிளம்பி என் கூட வார. இல்லன்னு வச்சுக்க தர தரன்னு இழுத்துட்டு போயிருவேன். அப்புறம் பொண்ணு பார்க்க கூட டைம் கொடுக்க மாட்டேன், தாலி கட்ட வச்சு விடுவேன். ஆமா, மாணிக்கனை ஏசிடுவாரு, பயந்துட்டு வேலைக்கு போயிருவான். அவர்கிட்ட நான் பேசிக்கிடுவேன். ஒழுங்கு மரியாதை போய் பல்ல வளைக்கிட்டு குளிச்சிட்டு கிளம்பு. அங்க வந்து ஏதாவது கிரிமினலா யோசிச்சா இன்னைக்கே உனக்கு கல்யாணம் தான் சொல்லிவிட்டேன். போய் சீக்கிரமா கிளம்பி வா. நான் போய் பிசாண்டியை கூட்டிட்டு வரேன். ஐயோ அக்கா, மறுபடியும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாளே. எப்படி இதுல இருந்து எஸ்கேப் ஆகுறது? சாமி கிட்ட தான் ஐடியா கேட்கணும். யாராவது இருக்கீங்களா? யாருமா? உள்ள வா. அக்கா, பக்கத்துல ஒரு வீடு டூலெட் போர்டு போட்டுருக்கு. அது உங்க வீடா இல்ல வேற யார் வீடுமா? எங்க வீடுதாம்மா. உங்க வீடா? நல்லதா போச்சு. எனக்கு வாடகைக்கு வீடு வேணும். வாடகைக்கு வீடு வேணுமா? என்னம்மா தனியா வந்திருக்கா? ஆமா, எத்தனை பேரு? ஆண்டி, எங்க வீட்ல மொத்தம் 4 பேரு. 4 பேரா? யார் யாரெல்லாம்? ஐயோ, எங்க வீட்ல இருந்த மாதிரியே நினைப்புல சொல்லிட்டேனே 4 பேருன்னு. என்னத்த சொல்றது? அம்மா, யார் யாரெல்லாம்மா? அக்கா, அது வந்து நானே, எங்க அம்மா, அப்பா, அப்புறம் தாத்தா. அப்படியா? குடும்பமா தான் இருக்கீங்களோ? ஆமாக்கா, ஃபேமிலியா தான் இருக்கோம். உங்களுக்கு இப்போ இருக்கிறதுக்கு வீடு இல்ல, நாங்க ரொம்ப அவசரமா வீடு தேடிட்டு இருக்கோம். சரிம்மா, அட்வான்ஸ் தந்துட்டா வீட்ல உடனே வந்து குடியேறிடலாம். அட்வான்ஸ் அதெல்லாமா கேப்பியே? ஆமாம்மா, அட்வான்ஸ் தந்தாதான் குடியேற முடியும். 10,000 ரூபாய் வாடகை, 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். அது இருக்குதுன்னா சொல்லி வீடு திறந்து காமிக்கேன். வீடு பார்த்தாலே தெரியுது பெரிய வீடு தானே. ஆனா என் கையில அட்வான்ஸுக்கு ரூபாய் இல்லையே. அப்படினா ஏற்பாடு பண்ணிட்டு வாமா, வீடு திறந்து காமிக்கேன். எப்பா, எனக்கு ரொம்ப அவசரமா இப்ப வீடு வேணும். நாளைக்கு எப்படியாவது அட்வான்ஸ் தந்துடுறேன். கொஞ்சம் வீட்டு சாவியை மட்டும் தாங்களா? அம்மா, என்னம்மா இதெல்லாம்? யாராவது அட்வான்ஸ் நாளைக்கு தந்துட்டு இன்னைக்கு வந்து குடியேறுவாங்களோ? நீ யாரு என்ன ஏதுன்னே எனக்கு தெரியாது. திடீர்னு வந்து நின்னுட்டு சாவியை தான் வீட்ல வந்து குடியிருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? முதல்ல போய் அட்வான்ஸ்க்கு ரூபாய் எடுத்துட்டு வா. வேறவே குடும்பத்தோட வந்து பால் காய்ச்சிட்டு குடியேறுங்க. என்னது, பால் வேற காய்க்கணுமா? ஆமாம்மா, புது வீட்டுக்கு வரும்போது பால் காய்க்க மாட்டீங்களோ? இல்ல, நாங்க திடீர்னு இப்பதான் வீடு தேடுறோமா, அதனால எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. என்னமையாவது தெரிஞ்சுக்கமா. முதல்ல போய் அட்வான்ஸ்க்கு ரூபாய் எடுத்துட்டு வா. அதுக்கு பிறகுதான் வீட்டு சாவியை தருவேன். சரிக்கா, இந்த வீடு என்ன அட்ரஸ்ல இருக்கு? இந்த அட்ரஸ் மட்டும் சொல்லுங்களா? எங்க அம்மையா நான் ரூபாய் எடுத்துட்டு வர சொல்லியே. சரிம்மா, நான் போய் எழுதிட்டு வந்து தாரேன். அம்மைக்கு போனை போட்டு 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வர சொல்லணும். பொண்ணு பார்க்கறதுக்கு இவ்வளவு செலவாகுதே, கல்யாணம் முடிக்கணும்னா எவ்வளவு செலவாகும்? ஐயோ,